வாகும் நிலை பாரு உமையவளின் திருவினிலே, உமையவளின் திருவினிலே வேர்காட்டில் வீட்டிருப்பாள் வேல்முருகன் அன்னையவள். என்ன வேண்டும்? வேண்டுவரம் தந்திடுவாள். பக்கத்தில் வாங்க, கண்ணாடியை கலத்திக்காங்க, ரமணம் மட்டும் உட்காருங்க. இந்த வாழ்க்கை எனக்கு நேரம் சரியில்லையா, காலம் சரியில்லையா, எதுக்காக இந்த குறைபாடுகள் அப்படிங்கிற எண்ணங்கள் உன் உள்ளத்துக்குள்ள ஓடிக்கும். ஆனால் ரெண்டுவருடைய மனதும் வாழறதுக்கு தகுதியான மனமாகத்தான் படைத்து உங்களை கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கு. ஆனால் கருத்து போராட்டங்கள் மட்டும்தான் இந்த குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்குது. அடுத்தவர்களை பற்றி சிந்தித்தால் பிரச்சனை, உங்களுக்குள்ளே சரியாக இருந்தால் குழப்பமே இல்லை. உண்மையா இல்லையா? காலம் என் மனசு என்ன விரும்புது, நான் எப்படி வாழணும்னு நான் நினைக்கிறேன், அந்த விஷயத்தை நீங்கள் முழுமையாக புரியலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் அப்படி உள்ள நிலைமைகளுக்கெல்லாம் பிறகு நம்ம வாழ்க்கை நல்லா ஆகணும் என்பது என்னுடைய எண்ணம். ஏன் கருத்து என்னென்னா, உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா ஆயிடுவீங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஏற்றுக்கிடுறீங்களா? ஆம்பளை பையன் பிறப்பான், கருப்பசாமின்னு பேர் வைங்க, கால் ஒன்று பேர். நீ வாய் திறந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுதியா? நீ இந்த கனியை பார், இந்த கனியை பார், என்ன தெரியுது? ஒரு கோடு தெரியுதா? அறுவை சிகிச்சையால் குழந்தை பிறக்கும், அறுவை சிகிச்சையால் குழந்தை பிறக்கும், ஆம்பளை பிள்ளையாக இருக்கும். வெற்றியாகி தரேன், ஜெயிக்குவான்.